அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் ஃபஜ்ர் தொழுகிறாரு. அதே மனிதருக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா லுஹர் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குறது. அதுக்கு காரணம் என்ன? ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் நடுவில் நடந்த சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறது. ஒரு அடியான் லுஹர் தொழுகிறாரு, அந்த அடியானுக்கு அல்லாஹ் அசர் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குறது. லுஹருக்கும் அசருக்கும் நடுவில் நடந்த சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறது. இதே மாதிரி ஒரு அடியான் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜும்ஆல கலந்து கொள்கிறார். அதே அடியானுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வாரம் வரக்கூடிய ஜும்ஆலையும் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குறது. அந்த ஒரு வாரத்துக்கு உள்ளால் நடந்த சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறதுக்கு சொல்லி ஹதீஸில் வரும். அதே மாதிரி ஒரு அடியானுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய ஒரு மாதத்தை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கி, அதே அடியானுக்கு அடுத்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குறது. இந்த ஒரு வருடத்துக்குள்ளால் நடந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு என்று சொல்லி ஹதீஸ்களில் வருது. எனவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த மக்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருளும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய எல்லா அமல்களுக்கு பின்னாலேயும் பாவ மன்னிப்பு இருக்கு. ஹதீஸ்களில் பார்க்கலாம், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நோம்ப ஈமானோடையும் நன்மறை ஆதரவு வச்சும் பிடிப்பாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாதிரி மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபா, யார் ரமலானில் நின்று வணங்குறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாதிரி மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திசாபா, யார் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஈமானோடையும் நன்மை கிடைக்கும் என்ற ஆதரவோடையும் நன்மை செய்கிறாரோ இபாதத் செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ ரமலானுடைய எல்லா அமல்களுக்கு பின்னாலேயும் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சொல்லி ஹதீஸ்கள் வருது. இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்கி கொள்ளலாம்? ரமலான் அதை அல்லாஹ் எங்களுக்கு தாரது எங்கட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரக்ம அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதன் நஷ்டவாளியாக மாறிட்டான், ஒரு மனிதன் கை சேதத்துக்குரியவனாக மாறிட்டான். யாரு? அந்த மனிதனுக்கு ரமலானுடைய மாதம் வந்து அந்த ரமலானுடைய மாதம் சும்மன் சலஹ, அந்த மனிதனை விட்டு போகுது. கபுல ஐயுஃபர லஹு, ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த ரமலான் முடிகிறதுக்கு முன்னால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படலெண்டா, இந்த ரமலான்லேயே அவன் பாவத்துக்குரிய மன்னிப்பை அவன் தேடிக்கொள்ளல என்று சொன்னால் அவன் நஷ்டமடைஞ்சிட்டான் என்று சொல்லி ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஏன்? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானில் அல்லாஹ்ட ரஹ்மத் ஏனைய காலங்களை விட அதிகமாக இருக்குது. அல்லாஹ்ட மக்ஃபிரத் ஏனைய காலங்களை விட அதிகமாக இருக்குது. அல்லாஹ்ட நரகத்தினுடைய விடுதலை ஏனைய காலங்களை விட ரமலான்ல அதிகமாக இருக்குது. அப்போ ரமலான்லேயே ஒரு மனிதன் அல்லாஹ்ட ரஹ்மத்தை தேடல்லாட்டி வேற எந்த மாதத்தில் போய் அடைஞ்சு கொள்வான்? ரமலான்லேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்ட மக்ஃபிரத் கிடைக்கலாட்டி வேற எந்த மாதத்தில் போய் அடைஞ்சு கொள்வான்? ரமலான்லேயே ஒரு மனிதனுக்கு நரக விடுதலை கிடைக்கலாட்டி அவர் வேற எந்த மாதத்தில் போய் அடைஞ்சு கொள்வார்? எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்காக வேண்டி அழிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ரமலானை தந்திருக்கிறான். அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடணும். அல்லாஹ்ட மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் பாவ மன்னிப்பில் ஈடுபடணும். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா ரொம்ப இரக்கம் உள்ளவன். எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ஒரு அடியாண்ட பாவத்தை மன்னிக்கணும், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவு செய்யணும் என்று நாடிட்டான் என்று சொன்னால் அந்த அடியான்கிட்ட இருந்து அல்லாஹ் எந்த ஒரு நலவையும் எதிர்பார்க்கறதில்லை. நாங்கள் எல்லாரும் நலவு செஞ்சாலும் சரி, அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் எனக்கு நலவு செய்யணும் என்று முடிவு செஞ்சிட்டான் என்று சொன்னால் அதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறதே தான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்ட இரக்கம் எவ்வளவு விசாலமானது! ஒரு மனிதனோட பாவத்தினுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நடந்து கொள்கிற முறையை வச்சு அல்லாஹ் ஒரு மனிதனோட எவ்வளவு இரக்கம் என்று விளங்கலாம். ஹதீஸில் வருது, இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத் வஸ்ஸய்யிஆத், நன்மை இதுதான் தீமை இதுதான் என்று சொல்லி எழுதினவனே அல்லாஹ் தான்.
அதுக்கு பின்னால சும்ம பையனதாலிக், அதுக்கு பின்னால அல்லாஹ் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறான். யாருக்கு? மலக்குமார்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எப்படி? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லான், ஃபமன் ஹம்ம, யார் நினைக்கிறாரு ஒரு அமல செய்யணும், ஒரு அமல செய்யணும் என்று நினைக்கிறாரு, ஃபலம் யஅமல்ஹா, அந்த அமல அவருக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானாம், அமல செய்ய நினைச்சாரு தானே, அதனால இவர் ஒரு அமல் செஞ்சார் என்று அவருடைய ஏட்டில் எழுதுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுறான், ஒரு மனிதன் அமல் செய்ய நினைச்சி அந்த அமலை செஞ்சிட்டாரு, இப்ப இவருக்கு ஒரு நன்மை எழுதுறது இல்லை, அந்த ஒண்ட 10 ஆக்குங்க, அந்த 10ல் இஹ்லாஸ் கூட இண்டா அதை 700 ஆக்குங்க, அந்த 700ம் இவருடைய இஹ்லாஸுக்கு போதாது என்று சொன்னா அதை இன்னும் அதிகப்படுத்துங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு இரக்கம், சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், ஏண்ட அடியான்ல ஒரு அடியான் பாவம் செய்யறதுக்கு நினைக்கிறார், பாவம் செய்யறதுக்கு நினைக்கிறாரு, ஆனா ஒரு சந்தர்ப்பத்தால அந்த பாவத்தை அவருக்கு செய்ய இயலாம போய்த்திருச்சு. இப்ப என்ன செய்யறது? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுறான், என்ற அடியான் பாவம் செஞ்ச நினைச்சி ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே, இப்ப இவன் ஒரு நன்மை செஞ்சேன்னு சொல்லி அவன் ஏட்டில் எழுதுங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், ஏண்ட ஒரு அடியான் பாவம் செய்ய நினைக்கிறான், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மறந்து பாவத்தை செஞ்சிட்டான், அங்க நன்மையை செஞ்சா அந்த ஒன்றை 70 ஆக்கி அந்த 70 பல மடங்கு ஆக்குற மாதிரி இந்த பாவத்தை பல மடங்கு ஆக்காதீங்க, ஏண்ட அடியான் ஒரே ஒரு பாவம் செஞ்சான் என்று மட்டும்தான் நீங்க எழுதணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலேயே எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் எங்களோட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். இந்த மாதத்தினுடைய ஆக பிரதானமானது தக்வா, அல்லாஹ்ட பயம். அல்லாஹ்ட பயம்தான் எல்லாத்துக்கும் தேவை. எல்லா விடயத்திலிருந்தும் நாங்கள் கலண்டு வந்து அல்லாஹ்வோட தொடர்பாகிறதுக்கு அல்லாஹ்ட பயம் தான் தேவை. அல்லாஹ்ட பயம் உள்ளவர்கள் யார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல நேரத்தை சொல்லான், தக்வாதாரிகள் என்று சொன்னா யாரு? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, ஏதாவது பாவங்கள் செஞ்சிட்டார்கள் என்றா அல்லாஹ் சொல்லல, தக்வாதாரிகள் என்றா இபாதத்திலே தான் இருப்பார்கள், தக்வாதாரிகள் என்று சொன்னா சுஜூத்லேயே தான் இருப்பார்கள், தக்வாதாரிகள் என்று சொன்னா ஜிக்ரு திலாவத்திலேயே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லல. தக்வாதாரிகள்ல சில நேரத்துக்கு பாவங்கள் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது, ஆனா அவுதலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ்ட யாவகம் தக்வாதாரிகளுக்கு வந்திருக்கின்று சொன்னா ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களோட பாவத்துக்கு மன்னிப்பு தேடி போவார்கள். வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாரால மன்னிக்கேலும். அதுக்கு பின்னாலே என்ற ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தக்வாதாரிகள் என்று சொன்னா யாரு? சில நேரத்துக்கு பாவம் நடக்கும், ஆனா நடந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வை பயந்து இஸ்திக்ஃபார் செய்வாங்க, அதுக்கு பின்னால வலம் யுஸிர்ரு, திருப்பி அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள், இவர்கள் தான் தக்வாதாரிகள் என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பிக்கை வைங்க, நாங்க எவ்வளவு பெரிய பாவங்கள் தான் செஞ்சிருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏண்ட பாவத்தை மன்னிப்பான். நிபந்தனைகள் இருக்குது. அடுத்த மக்களுக்கு அநியாயம் செஞ்ச பாவத்தை அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு எடுக்க இயலாது. அப்படி சில நிபந்தனைகள் இருக்குது. ஆனா எனக்கும் ஏண்ட ரப்புக்கும் மத்தியில நடந்த பாவங்களுக்கு அல்லாஹ்ட மேல உறுதியாக நம்பிக்கை வைங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக மன்னிப்பான். தஃப்சீர் இப்னு கஸீர்ல வருது, ஹஜ்ரத் மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, என்னைய பரிசுத்தப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எதிலிருந்து உங்களைய பரிசுத்தப்படுத்த? தஹிர்னி மினஸ் ஜினா, யா ரசூலல்லாஹ் ஜினா செஞ்சிட்டேன், ஜினால இருந்து பரிசுத்தப்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ். தக்வாதாரிகள் என்று அப்படிதான், சில சந்தர்ப்பங்கள்ல தவறுகள் நடக்கும் தான், ஆனா உள்ளம் இருக்க விடாது, உள்ளம் அதுக்குரிய இஸ்திக்ஃபாரை தேடி வரும், அதுக்கு என்ன பாவ மன்னிப்புன்னு சொல்லி துடிக்கும், அதன் பக்கம் விரைஞ்சி வரும். மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நீங்க அப்படியான ஒரு மனிதர் இல்ல, நீங்க அவங்கள தொட்டி இருப்பீங்க, நீங்க அப்படியான ஒரு மனிதர் இல்ல, நீங்க போங்க.
ஒரு தடவை அனுப்பினாங்க, திரும்பி வந்தாரு, தஹீர்னி யா ரசூலல்லாஹ். ரெண்டாவது தடவை அனுப்பினாங்க, திருப்பி வந்தாங்க, தஹீர்னி யா ரசூலல்லாஹ். இதுதான் தக்வா. ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்க காட்டி அவட உள்ளம் துடிச்சு கொண்டே இருக்கும், அவட உள்ளம் பதறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும் என்ற ஆதரவோடு இருப்பாரு. 4 தடவை வந்தாரு. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குரிய தண்டனையை முடிவு செஞ்சாங்க. தண்டனை முடிவு செய்யப்பட்டுச்சு. அந்த கல் அடிச்சு கொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரஜிம் செய்யப்பட்டுச்சு, கல்லடிக்கப்பட்டுச்சு, அவங்க ஷஹீதாவினாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொண்டுச்சா என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா முழு மனித சமுதாயத்துக்கு ஒரு படிப்பினைக்கு அதுக்கு பின்னால் ஒரு விஷயத்தை காட்டுறான். 2 சஹாபாக்கள் வழியில போற நேரத்துல பேசிக்கொள்றாங்க. நபியோட காதுக்கு கேக்குது, மாஇஸ் இப்னு மாலிக்க பாத்தியா? எவ்வளவோ சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க எங்கனைக்கு வராதீங்க, ஏன் தண்டனை இருக்குது, தௌபா செஞ்சுக்கோங்க, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எத்தனையோடி அனுப்பியும் கேட்கல. இன்றைக்கு என்ன நடந்துச்சு? நாய போல ரோட்ல அடிபட்டு இருக்கிறார் என்று சொல்லி இந்த 2 சஹாபாக்கள் பேசிக்கோங்க. நபியோட காதுக்கு கேட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல. அதுக்கு பின்னால கொஞ்சம் தூரம் போகல, ஒரு ரோட்ல ஒரு ஓரத்துல செத்த கழுதையோண்டு அப்படியே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் இந்த செத்த கழுதையை சாப்பிடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க முஸ்லிம்கள், கழுதை செத்து நஜிஸாக இருக்குது, இந்த செத்த கழுதையை நாங்க எப்படி சாப்பிடுறது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மாஇஸ் இப்னு மாலிக்கை பத்தி ஒரு வார்த்தை பேசினீங்களே, அந்த வார்த்தையை அங்கனைக்கு பேசாம அந்த இடத்துல இருந்து இந்த செத்த கழுதையை சாப்பிட்டு இருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். ஏன் நீங்க அவரை பத்தி அப்படி பேசினீங்க? அவர்கிட்ட தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதுக்கு போதுமானவன். உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? உங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிச்சான் என்று சொல்லி? அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா எந்த ரப்பிடத்தில் இருக்குதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், இன்னஹு லயன்கமிசுல் ஆன் ஃபி அன்ஹாரில் ஜன்னா, அவருடைய தௌபாவின் காரணமாக சொர்க்கத்தினுடைய ஆறுகள்ல மாஇஸ் இப்னு மாலிக் குளிச்சு கொண்டு இருக்கிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வைங்க. மிகப்பெரிய இரக்கம் உள்ளவன் அந்த அல்லாஹ் கிட்ட எங்கட எல்லா பாவத்தையும் முழுக்க வச்சு, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிருந்து மன்றாடுங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு போதுமானவன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு இறங்கி வாரான். நாங்கள் எங்க சரி காண்றோமா? யாரும் தவறாக நினைச்சிட வேணாம். எங்க சரி வழியில பாதையில டாக்டர்ஸ் மாக்கள் இருந்து கொண்டு தலை வருத்தத்துக்கு மருந்து எனக்கிட்ட இருக்குது, கால் வருத்தத்துக்கு மருந்து எனக்கிட்ட இருக்குது, வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றத பார்க்குறோமா? இல்லை இல்லை. எனக்கு தலை வருத்தம் இல்லா நான் தான் டாக்டர் கிட்ட போகணுமே தவிர டாக்டர் வந்து நிற்க மாட்டாரு. எந்த யாராவது ஒரு லோயர் வந்து சொல்றாரா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எனக்கிட்ட கொண்டு வாங்க, எனக்கிட்ட அதை இல்லாமாக்குறதுக்கு வழி இருக்குது, நான் அதுல இருந்து உங்களைய கலட்டி விட்டுறேன், எந்த லோயரும் சொல்றதில்லை. எனக்கு பிரச்சனை இருந்தா நான் தான் பேய்த்து என்ற பிரச்சனையை சொல்லி அவர்கிட்ட இருந்து அதுக்கு தீர்ப்பை எடுக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் யாரிடத்திலேயும் எந்த தேவையும் இல்லாதவன், முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன். ஆனா ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல சமாஉத் துனியா, பூமியினுடைய வானத்துக்கிட்ட வந்து கேட்கிறான், தேவை உள்ளவர்கள் யார் சரி இருக்கிறீர்களா? அவர்களோட தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சு தாரேன். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறவர்கள் யார் சரி இருக்கிறீர்களா? அவர்களுடைய பாவத்துக்கு நான் மன்னிப்பு தாரேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு ஸமத் வல்லாஹுல் கனி, யாரிடத்திலேயும் எந்த தேவையும் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாரும் முழு உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத் வர காட்டி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஜின் சமுதாயமும் நபிமார்களை போல தக்வாதாரிகளாக மாறினாலும் ஏண்ட அந்தஸ்துல இருந்து எந்த ஒன்றும் கூட போறதில்லை. ஏன்? நான் ஏற்கனவே கண்ணியமானவன் தான். நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒட்டுமொத்த ஜின் சமுதாயமும் ஃபிரௌன போல, நம்ரூத போல, காரூன போல மிகப்பெரிய பாவியாக மாறினாலும் ஏண்ட கண்ணியத்திலிருந்து எந்த ஒன்றும் குறைறதில்லை. நான் அதே கண்ணியமானவன் தான். இந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிக்கணும் என்று சொல்லி எவ்வளவு வாரான்.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வே எங்கட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்க போகல, நானும் நீங்களும் ஏன் அந்த அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க கூடாது? அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லோரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். அதனால எங்கட கவலைகளை வெளிப்படுத்துவோம். எங்கட பாவங்கள் எங்கட கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து நரகத்தினுடைய தண்டனைகளை யோசிச்சு அல்லாஹ் கிட்ட மன்றாடுறதுக்கு தயாராகுவோம். கண்ணீர் துளிகளை வடிப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையில நடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. குர்ஆன் ஓத போகல நடிக்க அனுமதி இல்லை. ஜிக்ர் செய்ய போகல நடிக்க அனுமதி இல்லை. ஆனா மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்குது. அல்லாஹ் கிட்ட கையை தூக்கி துவா கேட்கிற நேரத்துல நீ கண்ணீர் வாரத்து அளவுக்கு துவா கேளு. உனக்கு கண்ணீர் வருது இல்லையா, கவலை வருது இல்லையா, ஓண்ட அந்த தோற்றத்தை நீ அல்லாஹ்க்கு மாத்தி காட்டு. கவலை வார மாதிரி நீ அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் நடி. யா அல்லாஹ் என்னை இறக்கப்படு, என்னையோட இறக்கப்படு, நான் அழுவுறேன், அழுவ வருது இல்லையா, பரவாயில்ல, அழுவுற மாதிரி நடின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகப்பெரிய ஆயுதம் எங்கட துஆ. அதனால் அல்லாஹ் கிட்ட பூர்த்தியான தௌபால அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஈடுபடுவோம். அல்லாஹ் ஏண்டை உங்களுடைய தௌபாவை கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இப்போ ஸிக்ருடைய மஜ்லிஸ் இருக்குது, அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் தௌபா ஆரம்பமாகும். العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار ونعوذ بك من النار ونعوذ بك من النار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء وخلصاء، واجعلنا يا إلهنا من أتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. لا إله إلا الله العظيم الحليم، لا إله إلا الله رب العرش الكريم، لا إله إلا الله رب السماوات والأرض ورب العرش العظيم. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم والفوز بالجنة والنجاة من النار. اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا مريضا إلا شفيته وعافيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. إليك ربي فحببنا وفي أنفسنا لك ربي فذللنا وفي أعين الناس فعلمنا وعلى الأعداء أعدائك فانصرنا. اللهم انصرنا ولا تنصر علينا، اللهم انصرنا ولا تنصر علينا، اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم إنا نسألك من الخير كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. ربنا ظلمنا أنفسنا
وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الظالمين وانصرنا على القوم اليهودي الغاصبين رب رحمن يا الله நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ் நல்ல 7 வானத்துக்கு சொந்தக்காரன் நீ ரப்பே நல்ல 7 பூமிக்கும் சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ் யா உன்னை தவிர இந்த உலகத்தில் சக்தி உள்ளவர்கள் யாருமே இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் நீ எங்களோட பாவங்களை மன்னிக்க கூடிய கஃபூருர் ரஹீமாக இருக்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மறைக்கக்கூடிய சத்தாருல் உயூபாக இருக்கிறாய் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ குதுரத்துள்ளவன் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ சக்தி உள்ளவன் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொந்தமானது யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்தில் உன்னுடைய அடியார்கள் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக நீ தாயை விட இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ தாயமுள்ள இரக்கமுள்ளவன் எங்களுக்கு தெரியும் யா அல்லாஹ் அதனால தான் உன்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் மிஸ்கீன்களாக வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் அல்லாஹ் ஃபகீர்களாக வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் பாவக்கரங்களை நீட்டிருக்கிறோம் ரப்பே யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை நீ மன்னிக்கல்லாட்டி மன்னிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை நீ மட்டும்தான் மன்னிக்கோடும் ரப்பே எங்கட பாவங்களை நீ மட்டும்தான் மன்னிக்கோடும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் செஞ்ச பாவங்களை எங்கட தாயிட முழுக்க காட்டினா அவ தாங்க மாட்டா யா அல்லாஹ் ஆனா அந்த தாயை விட நீ 70 மடங்கு இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் உன்னிடத்துல சொல்லேலும் யா அல்லாஹ் உன்னிடத்துல சொல்லுகிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ அடியார்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறத நீ விரும்புகிறாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய அமல்களில் ஈடுபட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மேலான சங்கியான ஜிக்ர ஓதிருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் விட உயர்ந்த திக்ர் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த திக்ர ஓதி உன்னிடத்துல கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த கைகளை வெறும் கைகளாக மட்டும் ஆக்கிறாதே யா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படாத கரங்களாக எங்கட கரங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ் அல்லாஹ் ரமலான் வந்ததே யா அல்லாஹ் இப்போ அந்த ரமலான் எங்களே முடிஞ்சு போகுதே யா அல்லாஹ் அல்லாஹ் நோன்புகளை பிடிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ் ஏதோ எங்களையால் ஏழுமான அளவுக்கு குர்ஆன் ஓதி இருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களையால் ஏழுமான அளவுக்கு தராவீஹ் தொழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களையால் ஏழுமான அளவுக்கு திக்ர் தஸ்பீஹாத்கள் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களையால் ஏழுமான அளவுக்கு எல்லா அமல்களையும் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ் எல்லாத்தையும் முன்னுக்க வைக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்காம மட்டும் விட்டுறாதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்கலண்டா நஷ்டவாளிகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சக்கராத் இருக்குது யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மௌத் இருக்குது யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள்கிட்டையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் யா அல்லாஹ் அது ஒரு பயங்கரமான நிலைமை யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை நீ இப்போ மன்னிக்கல்லாட்டி நாங்கள் அப்போ மாட்டிடுவோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த இடத்துலேருந்து தப்புறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் எங்கே போகிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீயே சொல்லுறாய் அந்த நேரத்தில் எல்லாத்த விட நாங்கள் தான் கிட்ட நெருங்கி இருப்போம் இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த நேரத்தில் தாய் விளங்க மாட்டாயா அல்லாஹ் அந்த நேரத்தில் குழந்தைகள் விளங்காது யா அல்லாஹ் அந்த நேரத்தில் சொத்து செல்வங்கள் விளங்காது யா அல்லாஹ் அந்த நேரத்தில் ஒன்றுமே விளங்காது யா அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் ஒன்று சொர்க்கம் இல்லாட்டி நரகம் இருக்கும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த நேரத்தில் நீ எங்கட பாவத்தை மன்னிக்கலண்டா நஷ்டவாளிகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கட சக்கராத்தில் எங்களைய பாதுகாத்துரு யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அல்ல மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ் அல்ல மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கு யா அல்லாஹ் அல்ல பாவிகள் யா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் கையை நீட்டுகிறோம் யா அல்லாஹ் அல்ல ஒவ்வொரு வருடமும் உன்னிடத்துல கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ்
எல்லாம் ஒவ்வொரு வருடமும் முன்னிடத்துல வாக்கு தருகிறோம் யா அல்லாஹ், இதுக்கு பின்னால பாவம் செய்ய மாட்டோம் என்று வாக்கு தருகிறோம் யா அல்லாஹ். ஆனாலும் மனிதர்களாக இருக்கிறோமே யா அல்லாஹ், எல்லாம் மறதியாளர்களாக இருக்கிறோமே யா அல்லாஹ், எல்லாம் எங்களை ஆசை உள்ளவர்களாக நீ படைச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், எல்லாம் பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், எங்கட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நாயனே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்கலண்டா கபர்ல மாட்டிடுவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துல உதவி செய்ய எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோய் வந்தா பார்க்கறதுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். மறந்தெடுத்து தாரத்துக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கபரண்ட இருட்டுக்குள்கால வந்தா யார் இருக்கிறா யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை யா அல்லாஹ். அல்ல ரொம்ப பயங்கரமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கேள்விகள் தான் பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அதை அனுபவிச்சதில்லை யா அல்லாஹ். அல்லாஹ் கேள்விப்பட்டதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது யா அல்லாஹ், அதை அனுபவிச்சா எப்படி இருக்கும் யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களே கபூர்ல பாதுகாத்திரு யா அல்லாஹ், கபூருடைய இருட்டிலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். அல்லாஹ் கபூருடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ், கபூருடைய சோதனையிலிருந்து பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பாவத்தை நீ மன்னிக்கலண்டா கியாமத்ல மாட்டிடுவோம் யா அல்லாஹ். அல்லாஹ் கியாமத்ல மாட்டிடுவோம் யா அல்லாஹ். யார்கிட்ட பைத்து முண்டும் நடக்க போறதில்லை யா அல்லாஹ், நீதான் எங்கட பாவத்தை மன்னிக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கியாமத்ல நீ சில மனிதர்களை கூப்பிட்டு இரகசியம் பேசுவாய் யா அல்லாஹ். என்னுடைய அடியானே நீ இன்ன பாவம் எல்லாம் செஞ்சாயின்னு சொல்லுவாய் யா அல்லாஹ். அதுக்கு பின்னால நீ சொல்லுவாய் அந்த பாவத்தை நான் உலகத்துல மறைச்ச போல இப்ப மன்னிச்சிட்டேன் என்று சொல்லுவாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கூட்டத்திலே சேர்த்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெரிய நன்மைகள் செஞ்சதில்லை உன்னிடத்துல சொருக்கத்தை கேட்கறதுக்கு யா அல்லாஹ். எல்லாம் முழுக்க முழுக்க பாவம் தான் இருக்குது யா அல்லாஹ். அல்ல நீ தந்த கண்ணு யா அல்லாஹ், ஆனாலும் பாவத்தை பார்த்திருக்குது யா அல்லாஹ். அல்ல நீ தந்த நாவு யா அல்லாஹ், ஆனாலும் பாவத்தை பேசியிருக்குது யா அல்லாஹ். அல்ல நீ தந்த கை யா அல்லாஹ், ஆனாலும் பாவத்தை பிடிச்சிருக்குது யா அல்லாஹ். எங்க போனாலும் தப்பே இல்லாது யா அல்லாஹ். பெரிய ஃபித்னால மாட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அல்ல ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வாழுகிறோம் யா அல்லாஹ். அல்ல நாங்களோ மிஸ்கீன்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு வழி விலகுதில்லை யா அல்லாஹ், வழி தெரியுதில்லை யா அல்லாஹ். எத்தனையோ பயான்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ், எத்தனையோ தடவை யோசிக்கிறோம் பாவங்கள் செய்யக்கூடாது என்று யா அல்லாஹ், எத்தனையோ தடவை நரகத்தை பத்தி நினைச்சு அழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ், ஆனாலும் பாவத்துல திரும்பி திரும்பி மாட்டுறோம் யா அல்லாஹ். அல்ல பலஹீனமானவர்கள் யா அல்லாஹ். அல்ல நீயே சொல்லிட்டாய் ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலஹீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று யா அல்லாஹ். எங்கட பலஹீனத்தை உன்னிடத்துல புறப்பாடு செய்கிறோம் யா அல்லாஹ். எங்கட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். சிறிய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், பெரிய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், தெரிஞ்சு செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், தெரியாம செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இரகசியமாக செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், பரகசியமாக செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கேயும் தப்பே இல்லாது யா அல்லாஹ், எந்த இடத்திலிருந்து மோட இயலாது யா அல்லாஹ். எங்கட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கட குணங்களை சீராக்கிறு யா அல்லாஹ், எங்கட பார்வைகளை சீராக்கிறு யா அல்லாஹ், எங்கட கேள்விகளை சீராக்கிறு யா அல்லாஹ், எங்கட வார்த்தைகளை சீராக்கிறு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வார்த்தைகள் உனக்கு விருப்பமான முறையில பாவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துரு யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த நாவண்டு போவும் யா போதும் யா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நரகத்தை முடிவு செய்யறதுக்கு யா அல்லாஹ். அல்லாஹ் ரசூல்லா நாவுல தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்கட நாவை பாதுகாத்துரு யா அல்லாஹ், நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய நாவை தந்துரு யா அல்லாஹ், திக்ரு செய்யக்கூடிய நாவை தந்துரு யா அல்லாஹ், குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய நாவை தந்துரு யா அல்லாஹ். அல்லாஹ் அதிகமாக உன்னை பத்தி பேசக்கூடிய நாவாக எங்கட நாவை மாத்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ், நீ கஃபூருர் ரஹீம் யா அல்லாஹ், சத்தாருல் உயூப் யா அல்லாஹ். எல்லா புகழும் உனக்கே சொந்தமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ எங்கட பாவத்தை மன்னிக்கத்தான் வேணும் யா அல்லாஹ். இந்த பாவிகளோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், மன்னிச்சிரு ரப்பே யா அல்லாஹ். எங்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், எங்கட ரமலான கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், ரமலான பொருந்திக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ் சில ரமலான்கள் வந்து பதுவா செய்யும் யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களே சேர்த்திராதே யா அல்லாஹ். அல்லாஹ் சில ரமலான்கள் துஆ செய்யும் யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை எல்லாத்தையும் சேர்த்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பெற்றோர்களோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ் நாங்க இன்றைக்கு இந்த நிலைமையில நல்லா இருக்கிறோம் என்று அதுக்கு காரணம் அவர்கள் தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு காலம் இருந்தது யா அல்லாஹ் எங்களுக்கு நடக்க தெரியாது யா அல்லாஹ்.
அல்ல ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு பிடிக்க தெரியாது யா அல்லா, ஒரு காலம் இருந்தது யாழ் எங்களுக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூட தெரியாது யா அல்லா. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் யா அல்லா. அதுக்கு மேலான நல்ல அறிவுகளை தந்திருக்கிறார்கள் யா அல்லா, நல்ல விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் யா அல்லா. தொழுகைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் யா அல்லா, உனக்கு விருப்பமான அமல்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் யா அல்லா. அவர்களுடைய எல்லா பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா. அவர்களை நீ கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லா. அவர்களை நீ கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லா. யா அல்லா, பயங்கரமான நோய்கள் இருந்து அவர்களை பாதுகாத்திரு யா அல்லா. எல்லா கடன் தொல்லைகள் இருந்து அவர்களை பாதுகாத்திரு யா அல்லா. அவர்களுடைய வாழ்க்கையில பரக்க செஞ்சிரு யா அல்லா. எல்லா சில நேரத்துக்கு யா அல்லா அவர்களுக்கு பசி இருந்தாலும் எங்கட பசியை நினைச்சி யா அல்லா அவர்கள் சாப்பாடு தந்திருக்கிறார்கள் யா அல்லா. சில நேரத்துக்கு நோயில நாங்க கஷ்டப்பட்ட நேரத்துல அவங்க தூங்காம முழிச்சு நின்று எங்களைய தூங்க வச்சிருக்கிறார்கள் யா அல்லா. அந்த சீதேவிகளுக்கு கைமாறு செய்யறதுக்கு எங்களையால ஏலாது யா அல்லா. உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறோம் யா அல்லா. நீயே அந்த சீதேவிகளுக்கு கைமாறு செஞ்சிரு யா அல்லா. அவர்களை கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லா. எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிட்ட இல்லை யா அல்லா. இருந்தா யா அல்லா இறக்கவா பார்ப்போம் யா அல்லா. இருந்தா பேத்து அவங்களோட பேசுவோம் யா அல்லா. இருந்தா பேத்து அவங்கள முத்தமிடுவோம் யா அல்லா. இருந்தா பேத்து அவங்கள கெட்டி பிடிச்சி எங்கட பிரச்சனைகளை மன்றாடுவோம், சொல்லுவோம் யா அல்லா. எங்கள்கிட்ட இப்ப இல்லை யா அல்லா. அவங்க உங்கள்கிட்ட வந்துட்டாங்க யா அல்லா. அவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா. அவங்களோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா. உலகத்த வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா கவலைப்படுவாங்க யா அல்லா. யா அல்லா, நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அவங்க தொழுந்து அழுந்து உனக்கிட மன்றாடுவார்கள் யா அல்லா. இன்றைக்கு அந்த சீதேவிகள் எங்கட கண்ணுக்கு முன்னால் இல்லை யா அல்லா. அவங்களோட நிலைமை எப்படின்னு தெரியாது யா அல்லா. கபூர்ல இருக்கிறார்கள் யா அல்லா. தனிமையினுடைய வீட்டில் இருக்கிறார்கள் யா அல்லா. நிச்சயமாக சத்தியமாக யா அல்லா எங்களுடைய நிலைமைகள் தெரியாது யா அல்லா. நீ அவர்களோட இரக்கமாக நடந்திரு யா அல்லா. நீ அவர்களோட இரக்கமாக நடந்திரு யா அல்லா. யா அல்லா, அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கிறு யா அல்லா. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லா. அவர்களோட கேள்வி கணக்கலேசியாக்கிறு யா அல்லா. எங்கட மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா. எங்கட குழந்தைகளோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லா. எல்லா மனைவிமார்கள் எங்களுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லா. யா அல்லா, எங்களுக்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்கிறார்கள் யா அல்லா. யா அல்லா, எங்களுக்காக வேண்டி சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் யா அல்லா. சில வேலைகள்ல நாங்கள் கோவப்பட்டாலும் பொறுமையோடு இருக்கிறார்கள் யா அல்லா. யா அல்லா, அவர்கள் ஏதாவது தப்புகள் தவறுகள் செஞ்சிருந்தா மன்னிச்சிரு யா அல்லா. யா அல்லா, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் உன்னிடத்துல மன்றாடுகிறோம் யா அல்லா. அவர்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லா. அவர்களை கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லா. யா அல்லா, அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை கபூல் செஞ்சிரு யா அல்லா. யா அல்லா, நாங்கள் எத்தனையோ நன்மைகள் செய்கிறோம் யா அல்லா. அவர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு யா அல்லா. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகள்லையும் அவர்களுக்கு பங்கு நசீபாக்கிற யா அல்லா. எங்களோட குழந்தைகளோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா. யா அல்லா, குழந்தைகளை வளர்க்க முடியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லா. யா அல்லா, எங்கட ஈமானுக்கு எங்களுக்கே பொறுப்பு சொல்ல இயலாது யா அல்லா. யா அல்லா, எங்கட ஈமான எங்களையாலேயே பாதுகாக்க இயலாது யா அல்லா. எங்கட குழந்தைகளோட ஈமானை நாங்கள் எப்படி பாதுகாப்போம் யா அல்லா. யா அல்லா, அவர்களை சாலிஹானவர்களாக ஆக்கி தந்திரு யா அல்லா. நல்லவர்களாக ஆக்கி தந்திரு யா அல்லா. தக்வாதாரிகளாக ஆக்கி தந்திரு யா அல்லா. யா அல்லா, தக்வாதாரிகளாக மாற்றி தந்திரு யா அல்லா. யா அல்லா, சில பெற்றோர்களுக்கு குழந்தைகள் சோதனைகளாக இருக்கிறார்கள் யா அல்லா. அப்படியாப்பட்ட பெற்றோர்களாக எங்களை ஆக்கிறாத யா அல்லா. எங்களோட பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு சோதனையை தந்துராத ரப்பே. அது மிகப்பெரிய சோதனை யா அல்லா. எங்களோட கண்களுக்கு முன்னால் எங்களோட பிள்ளைகளை கொண்டு எங்களுக்கு சோதனையை தந்துராத யா அல்லா. அவர்களை சீதேவிகளாக வளர்த்திரு யா அல்லா. நல்லவர்களாக கபூல் செஞ்சிரு யா அல்லா. உனக்கு விருப்பமான தக்வாதாரிகளாக ஆக்கிரு யா அல்லா. முத்தகீன்களுக்கு இமாம்களாக ஆக்கி தந்திரு யா அல்லா. நபிமார்களோட குணமுள்ளவர்களாக அவர்கள் ஆக்கி தந்திரு யா அல்லா. நாங்களோ கேட்க தெரியாதவர்கள் யா அல்லா. நீயோ கொடுக்க தெரிஞ்சவன் யா அல்லா. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா. அவர்களுக்கு மக்ஃபிரத்தை நசீபாக்கிரு யா அல்லா. அவர்களை கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லா. அவர்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்களையும் நிறைவேற்றி கொடுத்திரு யா அல்லா. யா அல்லா, குறிப்பாக பலஸ்தீன் மக்களோட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லா.
அல்லா ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஈமான் சொன்னதுக்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் கலிமாவுக்காக வேண்டி அநியாயம் செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள்ட்ட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் சென்ற வருடங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தவர்கள் யா அல்லாஹ், அல்ல இந்த வருடங்கள் கேட்க யாரும் இல்லாத தனிமரமாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அல்ல எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளை இழந்து விட்டார்கள் யா அல்லாஹ், எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோர்கள் இழந்து விட்டார்கள் யா அல்லாஹ், அல்ல எங்கட கண்களுக்கு முன்னால் எங்கட பிள்ளைக்கு ஒரு வருத்தம் வந்தாலே தாங்க மாட்டோம் யா அல்லாஹ், யால அந்த தாய்மார்களோட கண்களுக்கு முன்னால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அநியாயம் செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களோட விடயத்துல நீயே பொறுப்பெடுத்திரு யா அல்லாஹ், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் உதவி செஞ்சிரு யா அல்லாஹ், யா அந்த யஹூதிகள் அவர்கள் யார் என்று உலகத்துக்கு காட்டுகிறார்கள் யா அல்லாஹ், அவர்களோட சக்தி என்ன என்று சொல்லி உலகத்துக்கு காட்டுகிறார்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு நீ யார் என்று தெரியும் யா அல்லாஹ், எங்களுக்கு ஓண்ட சக்தி என்ன என்று தெரியும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ ஓண்ட சக்தியை காட்டினா உலகம் தாங்காது யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி இல்லாட்டியும் யா அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி சரியும் யா அல்லாஹ் நீ யாரென்றதை காட்டிரு யா அல்லாஹ், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடந்தா என்ன நடக்கும் என்றதை நீ உலகத்துக்கு காட்டிரு யா அல்லாஹ், அல்லாஹ் உன்னிடத்துல பொறுப்பு சாட்டுகிறோம் யா அல்லாஹ், அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கே கொடுத்திரு யா அல்லாஹ், அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கே கொடுத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுக்கு சொந்தமானது யா அல்லாஹ், யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமானது யா அல்லாஹ், அது அவர்களுக்கே கொடுத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களை கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த குழந்தைகளை கபூல் செஞ்சு பொருந்திக்கோ யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள்ல மௌத்தா போன ஷஹீத்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், சொர்க்கத்துல பெரும் பெரும் மந்தஸ்துகளை கொடுத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த தாய்மார்களுக்கு ஆறுதலை கொடுத்திரு யா அல்லாஹ், தகப்பன்மார்களுக்கு ஆறுதலை கொடுத்திரு யா அல்லாஹ், அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், மிஸ்கீன்களாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ், ஆனா நீ ஏழை இல்லையா அல்லாஹ், நீ கனியாக இருக்கிறாய் யா அல்லாஹ், நீ சமதாக இருக்கிறாய் யா அல்லாஹ், நீயே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்திரு யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்களோ கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ், நீயோ கொடுக்க தெரிஞ்சவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் கபூல் செஞ்சிக்கோ யா அல்லாஹ், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைரான நலவான விடயங்கள் உன்னிடத்தில் கேட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அத்தனை நலவான கைரான விடயங்களை நம் அனைவர்களுக்கும் தந்திரு யா அல்லாஹ், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் வழங்கிரு யா அல்லாஹ், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷர்ரான கெடுதியான விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்களோ அத்தனை ஷர்ரான கெடுதியான விடயங்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா சஅலக அப்துக வ நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ونعوذ بك من شر ما استعاذ عنه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم أنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.